ஸ்தோத்தரிக்கிறோம். ஓ ராகாத்தாராபாலாராபாஷாத்தாராபு. எத்தனையோ காரியங்கள் எங்கள் வாழ்க்கையில் ஆண்டவரே இந்த 6 மாதங்கள் போராட்டங்கள், கண்ணீர்கள், கவலைகள், வேதனைகள், ஆண்டவரே துக்கங்கள், இழப்புகள், ஆண்டவரே ஸ்தோத்திரம், ஆண்டவரே நஷ்டங்கள், ஆண்டவரே எல்லா அவமானங்கள், நிந்தைகள் எல்லாம் வந்தாலும் இந்த 7வது மாதத்தில் எங்களை ஆண்டவரே நீ நடத்துகிற மகிமையான காரியங்களுக்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். நன்றியோடு கூட உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம், 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 ஸ்தோத்தரிக்கிறோம். தேவனே நாங்கள் உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம், 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 ஸ்தோத்தரிக்கிறோம் அப்பா. நன்றி ஆவியானவரே. வாருத்துயாவி உம் பிரசன்னத்தை வாஞ்சிக்கிறோ, உம் வல்லமையால் என்னை நிறைத்து நீராளுகை செய்யும். உம் வல்லமையால் என்னை நிறைத்து நீராளுகை செய்யும். ஜீவத்தண்ணீர் நீரே, தாகம் தீர்க்கும் போற்றே, ஆலோசனை கர்த்தரே, ஆளுகை செய்யோ. ஜீவத்தண்ணீர் நீரே, தாகம் தீர்க்கும் எங்க தாகங்களை தீர்க்கிறவரே, ஆலோசனை இந்த மாதம் முழுவதும் எப்படி வாழ வேண்டிய எங்களுக்கு ஆலோசனை தருகிறவரே, ஆளுகை செய்யோ. வாருத்துயாவியே, பரிசுத்தாவியானவரே, வல்லத்தை வாஞ்சிக்கிறோ, உம் வல்லமையால் என்னை நிறைத்து நீராளுகை செய்யும். உம் வல்லமையால் என்னை நிறைத்து நீராளுகை செய்யும். அக்கினியும் நீரே, பெருங்காற்றும் நீரே, பெருமழை போலவே உம் ஆவியை ஓற்று. எல்லாரும் கேட்கலாம். அக்கினியும் நீரே, பெருங்காற்றும் நீரே, எங்க மேல பெருமழை போலவே உம் ஆவியை ஊற்றும். வாரும் தூயாவியே, உம் பிரசன்னத்தை வாஞ்சிக்கிறோம். உம் வல்லமையால் என்னை நீரைத்து நீராளுகை செய்யும். இசையா, உங்க வல்லமையால் என்னை நீரைத்து நீராளுகை செய்யும். ஆம் பரிசுத்த ஆவியானவரே, தர்மியான முதல் நாளிலே, 7வது மாதத்தின் முதல் நாளிலே எங்களை முழுவதுமாய் நாங்கள் அர்ப்பணிக்கிறோம் ஆண்டவரே. நீர் வந்து எங்களை ஆளுகை செய்யும் ஆண்டவரே.
எங்கள் தாகம் தீர்க்கிற ஜீவன் நதியே, ஆலோசனை கர்த்தரே, இந்த மாதம் வரும்போது எங்களுக்கு ஆலோசனை தாரு. எங்க குடும்பங்களை நடத்த, எங்க வாழ்க்கையில நாங்கள் எப்படி நடக்க, எங்க பிசினஸ் எப்படி செய்ய, எங்க பிள்ளைகளை எப்படி நடத்தணும், சபை எப்படி நடத்தணும், ஊழியத்தை எப்படி செய்யணும் சொல்லி நல்ல ஆலோசகராய் வந்து எங்களுடைய தாகங்களை தீர்த்து நடத்தணும் சொல்லி அருமையான காலை நேரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். தொடர்ந்து பாடி ஆராதிக்க கிருபை தாரும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். நம்மளை 6 மாதங்களும் மறவாமல் நினைத்த தெய்வத்தை மனதார நன்றி சொல்லி நாம் இந்த நேரத்தில் பாடி ஆராதிக்க போகிறோம். மறவாமல் நினைத்தீரையா, மனதார நன்றி சொல்வே. என்ன மறவாமல் நினைத்தீரையா, மனதார நன்றி சொல்வே. இரவும் பகலும் என்னை நினைந்து இதுவரை நடத்தினீரே. இரவும் பகலும் என்னை நினைத்து இதுவரை நடத்தினீரே. நன்றி நன்றி ஐயா, கோடி கோடி நன்றி ஐயா. இயேசையா நன்றி நன்றி ஐயா, கோடி கோடி நன்றி ஐயா. மறவாமல் நினைத்தீரையா, மனதார நன்றி சொல்வே. எங்களை மறவாமல் நினைத்தீரையா, மனதார நன்றி சொல்வே. எபினேசர் நீர்தானையா, இதுவரை உதவி நீரே செய்யா. எபினேசர் நீர்தானையா, இதுவரை உதவி நீரே. எல்ரோகி எல்ரோகி என்னையும் கண்டீர், எப்படி நான் நன்றி சொல்வேன். எல்ரோகி எல்ரோகி என்னையும் கண்டீர், எப்படி நான் நன்றி சொல்வேன். நன்றி நன்றி ஐயா, கோடி கோடி நன்றி ஐயா. நன்றி நன்றி ஐயா, கோடி கோடி நன்றி ஐயா. மறவாமல் நினைத்தீரையா, மனதார நன்றி சொல்வே. எங்களை மறவாமல் நினைத்தீரையா, மனதார நன்றி சொல்வே. பலவீன நேரங்கள்
வாழ்க்கையில பலவீன நேரங்கள் பலன் தந்தீரையா, சுகமானி சுகமானி தழும்புகளால் சுகமானி என் குடும்ப மருத்துவர் நீரே, சுகமானி சுகமானி தழும்புகளால் சுகமானி என் குடும்ப மருத்துவர் நீரே. நன்றி நன்றி ஐயா, கோடி கோடி நன்றி ஐயா, நன்றி நன்றி ஐயா, கோடி கோடி நன்றி ஐயா. தடைகளை உடைத்தீரையா, தள்ளாட விடவில்லை. கடந்த மாதங்களில் எத்தனையோ தடைகளப்பா, தடைகளை உடைத்தீரையா, தள்ளாட விடவில்லை. சோர்ந்து போன நேரமெல்லாம் தூக்கி என்னை சுமந்து வாக்கு தந்து தேற்றி நீரே, மனம் சோர்ந்து போன நேரமெல்லாம் தூக்கி என்னை சுமந்து வாக்கு தந்து தேற்றி நீரே. நன்றி நன்றி ஐயா, கோடி கோடி நன்றி ஐயா, நன்றி கோடி கோடி நன்றி ஐயா. மறவாமல் நினைத்தீரையா, மனதார நன்றி சொல்வே, மறவாமல் நினைத்தீரையா இயேசப்பா, மனசார நன்றி சொல்வே. குறைவுகள் அனைத்தையுமே மகிமையில் நிறைவாக்கினீ, என் குறைவுகள் அனைத்தையுமே மகிமையில் நிறைவாக்கினீ. ஊழியம் செய்வதற்கு போதுமான பணம் தந்து மீதம் மீதம் எடுக்க வைத்தீ. கடந்த மாதங்கள் குடும்பம் நடத்த போதுமான பணம் தந்து மீதம் மீதம் எடுக்க வைத்தீ. நன்றி நன்றி ஐயா, கோடி கோடி நன்றி ஐயா, நன்றி நன்றி ஐயா, கோடி கோடி நன்றி ஐயா, உமக்கு நன்றி நன்றி ஐயா, கோடி கோடி நன்றி ஐயா. மறவாமல் நினைத்தீரையா, உங்களை மனசார நன்றி சொல்வே. இந்த காலை வேளையில் எல்லாரும்
தேவன் நம்மை மறவாமல் காத்து வந்த தெய்வம். 6 மாதங்கள் நம்மை காத்து வந்த 7வது மாதத்தில் பிரவேசிக்க வைத்த தெய்வம். அவருக்கு மனசார நன்றி சொல்ல வந்திருக்கிற தேவ பிள்ளையே, மறவாமல் நினைத்தீரையா, மனசார நன்றி சொல்வே, மனதார நன்றி சொல்வே. இரவும் பகலும் என்னை நினைத்து இதுவரை நடத்தினீரே. ஆண்டவரே, எங்களை நினைச்சீங்களப்பா. நாங்க எவ்வளவு வீட்டு தூரம் போனாலும் எங்களை நினைச்சு நீங்க ஆண்டவரே நடத்தினீங்களப்பா. இதுவரை நடத்தினீரே. நன்றி நன்றி ஐயா. கோடி கோடி நன்றி ஐயா. நன்றி நன்றி ஐயா. கோடி கோடி நன்றி ஐயா. நன்றி நன்றி ஐயா. கோடி கோடி நன்றி ஐயா. ஆமாண்டவரே, நீர் எங்களை இரவும் பகலும் நினைத்து எங்களை நடத்தின தெய்வம். 7வது மாதத்திலும் எங்களை நினைத்து ஒவ்வொரு நொடியும், ஒவ்வொரு நிமிஷம், ஒவ்வொரு நாளும் ஆண்டவரே எங்களை நடத்தணும். நாங்க ஜெபிக்கிறோம்ப்பா. அற்புதமான கரத்துக்களை அர்ப்பணிக்கிறோம் அப்பா. நீங்க ஆண்டவரே எங்களை நடத்துங்கப்பா என்று சொல்லி உங்க பாதத்தில் அர்ப்பணிக்கிறோம். தொடர்ந்து உங்களுடைய பாடலை பாடி ஆராதிக்க கிருபை தாரும். கேடகம் நீரே, மகிமையும் நீரே, தலை நிமிர செய்பவர் நீரே. கேடகம் நீரே, மகிமையும் நீரே, தலை நிமிர செய்பவர் நீரே. தலை நிமிர செய்பவர் நீரே. சொல்லுங்களேன். நிமிர செய்பவர் நீரே. எந்திரிச்சு நின்று ஆண்டவரை ஆராதிப்போமா. கேடகம் நீரே, நீங்கதாப்பா. மகிமையும் நீரே, தலை நிமிர செய்பவர் நீரே. தலை நிமிர செய்பவர் நீரே. தலை நிமிர செய்பவர் நீரே. தகப்பனே, தந்தையே, தலை நிமிர செய்பவர் நீரே. இந்த மாதத்தில் தந்தை நிமிர செய்பவர் நீரே. தகப்பனே, எங்கள் தந்தையே, தலை நிமிர செய்பவர் நீரே. தலை நிமிர செய்பவர் நீரே. கேடகம் நீரே, மகிமையும் நீரே, தலை நிமிர செய்பவர் நீரே. செய்யா. கேடகம் நீரே, மகிமையும் நீரே, தலை நிமிர செய்பவர் நீரே. தலை நிமிர செய்பவர் நீரே. தலை நிமிர செய்பவர் நீரே. தகப்பனே, தந்தையே, தலை நிமிர
பெருகிவிட்டன. எதிர்த்தெழுவோர் எத்துணை மிகுந்து விட்டன. ஆஹா, எதிரிகள் எவ்வளவாய் பெருகிவிட்டன. எதிர்த்தெழுவோர் எத்துணை மிகுந்து விட்டன. ஆனால் சோர்ந்து போவதில்லை, தளர்ந்து விடுவதில்லை. சோர்ந்து போவதில்லை, தளர்ந்து விடுவதில்லை. தகப்பனே தாங்குகிறீ, எங்களை தள்ளாட விடமாட்டீ. இந்த மாதம் தகப்பனே தாங்குகிறீ, எங்களை தள்ளாட விடமாட்டீ. கேடகம் நீரே, மகிமையும் நீரே, தலைநிமிர செய்பவர் நீரே. கேடகம் நீரே, ரபலகரா, மகிமையின் பிரசன்னம் இறங்கட்டும். செய்பவர் நீரே, தலை நிமிர செய்பவர் நீரே, தலை நிமிர செய்பவர் நீரே. ஒரு ஸ்டெப் வச்சு சொல்லுங்க. படுத்துறங்கி மகிழ்வுடனே விழித்தெழுவே, ஏனெனில் என்னை ஆதரிக்கின்றீ. சொல்லுங்க. ஒவ்வொரு நாளும் இந்த மாதம் நான் படுத்துறங்கி, ஏனெனில் கர்த்தர் என்னை ஆதரிக்கின்றீ. அச்சம் இல்லையே, கலக்கம் இல்லையே, எனக்கு அச்சம் இல்லையே, கலக்கம் இல்லையே. வெற்றி தரு கர்த்தர் என்னோடு, ஆஹா தோல்வி என்றும் எனக்கில்லையே. இந்த ஆண்டுல வெற்றி தரு கர்த்தர் என்னோடு, இந்த மாதம் தோல்வி என்றும் எனக்கில்லையே. கேடகம் நீரே, மகிமையும் நீரே, தலை நிமிர செய்பவர் நீரே. கேடகம் நீரே, மகிமையும் நீரே, தலை நிமிர செய்பவர் நீரே, தலை நிமிர செய்பவர் நீரே, தலை நிமிர செய்பவர் நீரே. தகப்பனே தந்தையே, தலை நிமிர செய்பவர் நீரே. தகப்பனே தந்தையே, தலை நிமிர செய்பவர் நீரே. சொல்லுங்க. ஒன்றுக்கும் நான் கலங்காமல் ஸ்தோத்தரிப்பே, அறிவு கெட்டா பேரமைதி பாதுகாக்குதே. ஒன்றுக்கும் நான் கலங்காமல் ஸ்தோத்தரிப்பே, அறிவு கெட்டா பேரமைதி பாதுகாக்குதே. விரும்பத்தக்கவை தூய்மையானவை, இங்க விரும்பத்தக்கவை தூய்மையானவை, அவைகளையே தியானம் செய்கிறேன். தினம் அறிக்கை செய்து ஜெயம் எடுப்பேன். அவைகளையே தியானம் செய்கிறேன். தினம் அறிக்கை செய்து ஜெயம் எடுப்பேன். கேடகம் நீரே, மகிமையும் நீரே, தலை நிமிர செய்பவர் நீரே. வாழ்க்கையில கேடகம் நீரே. சப்பா நீங்க தாப்பா,
நீங்கதாப்பா. என் தலையை நிமிர பண்றவர் நீங்கதாப்பா. எங்க ஊழியத்துல எங்களை தலையை நிமிர பண்றவர் நீங்கதாப்பா. எங்க ஊழிய விவசாயத்துல உழைப்புல தொழில்ல எங்களை உயரப்படுகிற தேவன் நீங்கதாப்பா. எங்க குடும்பத்துல உயரப்படுற தெய்வம் நீங்கதாப்பா. எங்க வேலை ஸ்தலத்துல எங்களை உயரப்படுற தெய்வம் நீங்கதான். தகப்பனே தந்தையே தலை நிமிர செய்பவர் நீரே. தலை நிமிர செய்பவர் நீரே. நிமிர செய்பவர் நீரே. தலை நிமிர செய்பவர் நீரே. ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. அப்படி ஆராதிக்கும் உரிப்பு. ஹல்லேலூயா 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 ரபரஷதரபு ஹல்லேலூயா. பிரசன்ஸ் ஆஃப் லார்ட். தேவனே உம்முடைய பிரசன்னத்தால் எங்களை நிரப்பும். Hallelujah, hallelujah, hallelujah. தகப்பனே, அருமையான காலை வேளையிலே மாதத்தின் முதல் நாளிலே சமூகத்தை எங்களை கூட்டி வந்தீரே, ஜீவன் தந்தீரே. கடந்த 6 மாதங்கள் எங்களோடு கூட பயணித்தீரே, எங்களை நடத்தினீரே, போஷித்தீரே, பாதுகாத்தீரே. எங்கள் ஒவ்வொரு நேரத்தில் ஒவ்வொரு நிமிஷம் எங்க கூட இருந்தீங்களப்பா. அதற்காக உமக்கு நன்றி அப்பா. பிரயாணங்கள் எத்தனையோ விபத்துக்கள் நடந்து எங்க கண்களுக்கு முன்பாக பார்த்திருக்கிறோம். ஆனால் எங்களுக்கு விபத்து வராதபடிக்கு எங்களை காத்திருக்கிறீங்களப்பா. அதற்காக நன்றி அப்பா, நன்றி அப்பா. உடைய சமூகத்தில் அர்ப்பணிக்கிறப்பா. நீ எங்களோடு பேசுங்க, எங்களோடு நடத்துங்க. உங்க சமூகத்தில் எங்களை அர்ப்பணிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென், ஆமென். ஆண்டவரும் அருமை இரட்சகருமாயிருக்கிற இயேசுவின் நாமத்தினால் இந்த 7வது மாதத்துக்கு வாக்குத்தத்த ஆராதனைக்கு வந்திருக்க உங்கள் யாவரையும் அன்போடு வரவேற்கிறேன். கர்த்தர் தாமே உங்களை இந்த வார்த்தையின் மூலமாய் உங்களை பலப்படுத்தி, உங்களை தைரியப்படுத்தி, இந்த மாதம் முழுவதும் உங்களோடு கூட இருந்து உங்களை நடத்த தேவன் உண்மையுள்ளவராயிருக்கிறார். அல்லேலூயா. அவர் வாக்கு பண்ணினவர், வாக்கு மாறாத தேவன். அவர் சொன்னதை சொன்னபடி அவர் நிறைவேற்றுகிற தேவன். மனிதர்கள் சொல்வார்கள், ஆனால் அதை நிறைவேற்ற மாட்டார்கள். அதற்கு ஏதாவது ஒரு சாக்கு போக்கு சொல்லுவாங்க. நான் செய்யணும் தான் நினச்சேன், ஆனால் என் வாழ்க்கையில் நீங்கள் கேட்டது கொடுக்க முடியல பிரதர், சாரி அப்படி சொல்லி ஒரே வார்த்தையில் சொல்லி உங்களை திருப்பி அனுப்பிடுவார்கள். ஆனால் தேவன், நீங்களும் நானும் ஆராதிக்கிற இயேசு, அவர் அப்படிப்பட்டவர் அல்ல. சொன்னதை சொன்னபடி செய்கிற தேவன். அல்லேலூயா, அல்லேலூயா,
ஹல்லேலூயா. நாம் ஒருவரத்தில் எதிர்பார்த்திருப்போம், அவரிடத்திலிருந்து அந்த உதவி கூட கிடைக்காம இருக்கலாம். ஆனால் எதிர்பார்க்காத ஒரு இடத்துலேருந்து நமக்கு உதவியை கொடுத்து நம்ம இந்த கடந்த 6 மாதங்களும் நம்மை நடத்தி இந்த 7வது மாதத்திலே நம்ம நடத்தி வந்த தெய்வத்துக்கு, நடத்த போகிற தெய்வத்துக்கு நம்ம எல்லாரும் ஓசை உள்ள ஒரு கரங்களை தட்டி ஆண்டவருக்கு நன்றி சொல்வோம். வாசிக்கலாம். ஆதியாகமம் புஸ்தகம் 15ஆம் அதிகாரம் 1வது வசனத்தை வாசிக்கும்படி நான் விரும்புகிறேன். அதில் பின்பகுதி தான் ரொம்ப முக்கியம். ஆனாலும் 1வது வசனத்திலிருந்து 1வது வசனத்தை அப்படியே வாசிக்கலாம். இந்த காரியங்கள் நடந்த பின்பு கர்த்தருடைய வார்த்தை ஆபிரகாமுக்கு தரிசனத்திலே உண்டாகி, கர்த்தருடைய வார்த்தை ஆபிரகாமுக்கு தரிசனத்திலே உண்டாகி, ஆபிரகாமே நீ பயப்படாதே, நான் உனக்கு கேடகமும் உனக்கு மகா இருக்கிறேன். மகா பெரிய பாலம். எந்த காரியம் நடந்த பிறகு, இந்த காரியம் நடந்த பிறகு ஆபிரகாமோடு பேசுகிறார் கர்த்தர். அவர் சொல்றாரு, நீ பயப்படாத, நான் உனக்கு கேடகமும் மகா பெரிய பலனமாக இருப்பேன், நான் உனக்கு பக்கமாக இருப்பேன், பக்க பலனாக இருப்பேன், உனக்கு நான் பாதுகாப்பாக இருப்பேன் அப்படி சொல்லி அந்த ஆபிரகாமை கர்த்தர் பேசி அவனை திடப்படுத்துகிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எந்த காரியம் நடந்தது அப்படின்னு நீங்க பார்த்தீங்கன்னா பைபிளில் ஒரு வார்த்தை இருக்கு. ஆண்டவர் 12ஆம் அதிகாரத்தில் ஆதியாகமத்தில் சொல்லும்போது ஆண்டவர் அவரை அழைக்கிறார். அவர் அழைத்து அவரோடு கூட அவருடைய அண்ணன் மகன் லோத்தும் அவன் கூடவே வர்றார். ஹல்லேலூயா. பிரயாணப்பட்டு அந்த வனாந்தரத்தில் அவங்க பிரயாணப்பட்டு வாழ்ந்து அவங்க வந்துகிட்டு இருக்கையில் அருமையான ஆபிரகாம் குடும்பமும் லோத்து குடும்பமும் ஒன்றாய் இணைந்து அவர்கள் பயணித்து கொண்டிருக்கும்போது சில வாக்குவாதங்கள் நடந்தது. நான் முழுமையாக சொல்ல ஆண்டவர் சித்தமான சொல்கிறேன். அவர் வாக்குவாதம் நடக்கும்போது அவங்க பிரிஞ்சுக்கிட்டு, நீ எங்கே போறியோ அங்கே போப்பா, நீ போகாத இடத்துக்கு நான் போகிறேன்னு சொல்லி ஆபிரகாம் தன் வாழ்க்கையை விட்டு கொடுத்து அவனை அனுப்பினார். அவன் பார்த்தான், சோதோம் பயங்கரமான செழிப்பான நகரமாக இருக்குது, நல்லா நதி ஓடுது அப்படி சொல்லி அந்த இடத்தை செலக்ட் பண்ணி அருமையான லோத்து போனான். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சரி, அவன் போயிட்டான், அவன் நல்லா இருக்கான். இவருக்கு இந்த பக்கம் அவர் போய் நடந்து அவர் பயணித்து கொண்டிருக்கிறார். இப்படிப்பட்ட சூழ்நிலையில் ஒரு செய்தி வருகிறது. என்ன செய்தி வருகிறது என்று சொன்னால், நீங்கள் வாசித்து பாருங்கள். அங்கே ஒரு வார்த்தை இருக்கிறது. அந்த 14ஆம் அதிகாரத்தில் சொல்றாரு பாருங்க, வாசியுங்கள். 12வது வசனத்தை மன்னிக்கும், 11வது வசனத்தையும் 12வது வசனத்தை வாசிங்க. அப்பொழுது அவர்கள் சோதோமிலும் கோமராவிலும் உள்ள பொருட்கள் எல்லாவற்றையும் போஜன பதார்த்தங்கள் எல்லாவற்றையும் எடுத்து கொண்டு போய் விட்டார்கள். ஆபிரகாமுடைய சகோதரனுடைய குமாரனாகிய லோத்து சோதோமிலே குடியிருந்தபடியால் அவனையும் அவன் பொருட்களையும் கொண்டு போய் விட்டார்கள். பாருங்க, அருமையான பிள்ளைகளே, அருமையான நேசிக்கிற ஒரு தகப்பனுக்குரிய சுவாபம் பாருங்க. பொருட்களை, தன் சகோதரனுடைய பொருட்களை எடுத்துக்கொண்டு போய்விட்டாங்க. இந்த செய்தி கேட்ட உடனே இதில் யார் ஒருத்தன் சொல்கிறான், அந்த மனிதன் சொல்லுகிறான். நீங்கள் தொடர்ந்து படித்து பார்த்தீங்கன்னா தெரியும். ஐயா, உங்கள் தம்பியையும் தம்பியுடைய பொருட்களையும் ஆடு மாடுகளையும் பொருட்களையும் அவர்கள் கொண்டு போய் விட்டார்கள். அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த செய்தி கேட்ட உடனே ஆபிரகாமுக்கு பயங்கரமான துக்கம், வேதனை. ஐயோ, நம்முடைய தம்பியுடைய பொருட்கள் எல்லாம் சிறையாக்கப்பட்டு விட்டதே அப்படி சொல்லி அவன் யோசித்தான், ஆண்டவரிடத்தில் ஜெபித்தான். அடுத்த ஆண்டவர் அவனுக்கு ஒரு ஐடியா கொடுத்தார். என்ன கொடுத்தார் பார்த்தீங்கன்னா 14வது வசனத்தை படிங்க.
தன் சகோதரன் சிறையாய் கொண்டு போகப்பட்டதை ஆபிரகாம் கேள்விப்பட்ட போது அவன் தன் வீட்டிலே பிறந்த கைப்பிடித்தவர்களாகிய 318 ஆட்களுக்கு ஆயுதம் தரிப்பித்து தான் என்னும் ஊர் மட்டும் அவர்களை தொடர்ந்து ராக்காலத்திலே அவனும் அவன் வேலைக்காரரும் பிரிந்து பவுஞ்சுகளாய் அவன் மேல் விழுந்து அவர்களை முறியடித்து தமஸ்குவுக்கு இடதுபுறமான ஓபா மட்டும் துரத்தி சகல பொருட்களையும் திருப்பி கொண்டு வந்தான். தன் சகோதரனாகிய லோத்துவையும் அவனுடைய பொருட்களையும் ஸ்திரீகளையும் ஜனங்களையும் திருப்பி கொண்டு வந்தான். ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. பாருங்க, இந்த பொருட்களை எல்லாம் அவன் திருப்பி கொண்டு வந்தான். திருப்பி கொண்டு வந்துட்டு அங்கே போய் 318 ஆட்களோடு, பழைய ஆட்களோடு போய் விழுந்து அடித்து அந்த பொருட்களை எல்லாம் பறிச்சுட்டு வந்துட்டான். ஆனால் பறிச்சுட்டு வந்துட்டான், இவனுக்குள்ள ஒரு பெரிய பயம். நம்ம பறிச்சுட்டு வந்துட்டோம், அந்த எதிரி சும்மா இருப்பானா? நான் சொல்கிறேன், ஒருத்தனை அடித்து போட்டு வீட்டுக்கு வந்துட்டா அவன் சும்மா இருப்பானா? அவன் சும்மா இருக்க மாட்டான். அவன் ஏதாவது ஒரு 10 பேரை தேடிக்கிட்டு என்ன சொல்றீங்க கூட்டிக்கிட்டு வருவான். ஐயோ நம்மளை அழிச்சிடுவானோ அப்படி சொல்லி அவன் பயந்து போயிருக்கிற சூழ்நிலையில் தான், அந்த சூழ்நிலையில் தான் அவன் ஆண்டவர் அவனோடு கூட பேசுகிறார். அவனோடு பேசுகிறார், அவன்கிட்ட பேசுகிறாரு. இந்த காரியங்கள் நடந்த பின்பு ஆபிரகாம் பார்த்து தெளிவாக பேசுகிறார். ஒருவேளை நம்முடைய வாழ்க்கையிலும் கூட நம்முடைய ஆசீர்வாதங்களை சத்துருவானம் கொண்டு போயிட்டான்னு சொன்னால் நீங்கள் அப்படியே விட்டுறக்கூடாது. நமக்கு வர வேண்டிய ஆசீர்வாதங்கள், நமக்கு வர வேண்டிய ஒரு தெய்வீக சுகங்கள், நமக்கு வர வேண்டிய காரியங்களை பிசாசு எப்படியாவது கொள்ளையடிக்கன்னு பிளான் பண்ணுவான். ஆனால் நாம் என்ன செய்யணும் தெரியுமா? அந்த 318 அந்த மனிதர்களோடு சேர்ந்து அந்த 318 ஆட்கள் ஆயுதம், அந்த 318 ஆட்களுக்கும் ஆயுதம் தரிப்பித்து தான் என்னும் ஊர் மட்டும் அவர்களை தொடர்ந்து போனான். அல்லேலூயா. இதை என்ன குறிக்கிறது என்றால், ஆவிக்குரிய வாழ்க்கையில் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஆண்டவர் நமக்கு வர வேண்டிய ஆசீர்வாதங்கள், நம்மிடத்தில் இருக்கிற ஆசீர்வாதத்தை சத்துரு திருடி போனால் நாம் விட்டுறக்கூடாது. தொடர்ந்து நம்ம என்ன பண்ணணும் தெரியுமா? யுத்தம் பண்ணணும். அல்லேலூயா. இங்கே 318 ஆட்கள் சொல்லப்பட்டிருக்கிறது. நான் ஞாயிற்றுக்கிழமை உங்களுக்கு கர்த்தருக்கு சித்தமான இதை சொல்கிறேன். அதை போராடி மேற்கொண்டான். நம்முடைய வாழ்க்கையிலும் கூட நமக்கு வர வேண்டிய ஆசீர்வாதங்கள், நமக்கு வர வேண்டிய ப்ரொமோஷன், நமக்கு வர வேண்டிய உயர்வு, நமக்கு வேண்டிய காரியங்கள், நம்முடைய தொழிலில் வர வேண்டிய காரியங்கள் எல்லாம் பிசாசு திட்டமிட்டு பறிக்க பார்க்குறான், பறிச்சிருக்கான். அதை திரும்ப வரணும்னா நீங்களும் நானும் அந்த 318 ஆட்களுக்கு அவன் என்ன செய்தான் தெரியுமா? ஆயுதம் தரித்தான். அல்லேலூயா, அல்லேலூயா. அன்னைக்கு உலகத்தில் மனிதர்கள் போராடுவதற்கு ஆயுதம் தேவைப்பட்டது. இன்றைக்கு சத்துருவை போராடுவதற்கு, சத்துருடத்திலிருந்து நம்ம பெற்றுக்கொள்வதற்கு நமக்கு தேவையானது என்ன தெரியுமா? இது பெரிய ஆயுதம், ஜெபம் என்ற ஆயுதம். அல்லேலூயா, அல்லேலூயா. நம்முடைய வாழ்க்கையில் வர்ற சாபம், நம்முடைய வாழ்க்கையில் வர்ற பலவீனங்கள், நம்முடைய குடும்பத்தில் வர்ற போராட்டங்கள், இவை எல்லாவற்றையும் ஜெயிக்கணும்னா நம்ம என்ன செய்யணும்னா, ஒன்று நல்லா புரிஞ்சுக்குங்க. அந்த 318 ஆட்களுக்கும் அவன் ஆபிரகாம் ஆமேன் ஆயுதம் தரிப்பித்தது போல நாம் சாப்பிடாய் குடும்பமாய் தேவ சமூகத்தில் உட்கார்ந்து ஜெபிக்கிற பொழுது அந்த காரியம் நடக்கும். அப்படி சொல்லிட்டு தான் சொல்ற, நீ பயப்படாத, நீ பயப்படாத, நான் உனக்கு கேடகமும் மகா பெரிய பலமா இருப்பேன், உனக்கு நான் பாதுகாப்பா இருப்பேன். பாதுகாப்போட மட்டும் இல்ல, அவர் சொல்றாரு, நான் பலனா இருப்பேன். பலன்னா தெரியுதா? உனக்கு பக்கமா இருப்பேன், உனக்கு எப்பவுமே துணையா இருப்பேன். அல்லேலூயா. நீ கவலைப்படாத, அவன் ஒருவனும் உன்னை வந்து மேற்கொள்ள முடியாது அப்படி சொல்லி ஆண்டவர் அவனை தைரியப்படுத்துகிறதை பார்க்கிறேன். இதேதான் ஆண்டவர் என்னிடத்திலும் காரியத்தை பேசினார். இன்றைக்கு ஜனங்கள் 6 மாதம் ஆயிடுச்சு, ஐயோ வர வேண்டிய உயர்வு வரல, வர வேண்டிய ஆசீர்வாதம் வரல,
வர வேண்டிய குடும்ப தெய்வீக சுகம் வரல, பொருளாதாரத்தில் நம்ம வீழ்ச்சி அடைஞ்சிருக்கோம், 6 மாசம் ஆச்சு, ஒரு காரியம் நடக்கல, வேலையில ப்ரொமோஷன் இல்லை, இப்படிலாம் புலம்பிக்கிட்டு இருக்கிறோம், படிக்கிறோம், வேலை கிடைக்கல, அப்படிலாம் இருக்கிறோம். இந்த 7வது மாதத்துல கர்த்தர் சொல்லுகிறார், உங்களையும் என்னையும் பார்த்து, நீ ஜெபம் பண்ணு, கர்த்தர் உனக்கு திரும்ப தருவார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஜெபம் பண்ணு. ஒருவேளை ஆத்துமாவை கொள்ளையடிச்சிட்டு போலாம் பிசாசு, அதையும் திரும்ப தர அவரால் முடியும். ஹல்லேலூயா. நான் விசுவாசிக்கிறேன், இந்த 40 நாட்கள் ஜெபத்துக்கு பிறகு ஒரு பெரிய ஒரு மாபெரும் எழுப்புதலை, மாபெரும் சமூகத்தின் ஆசீர்வாதங்களை நீங்களும் நானும் பெறத்தான் போறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அதுதான் சொல்றாரு, அவன் தேவ சமூகத்திலே அவன் அமர்ந்தான். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. அப்பத்தான் ஆண்டவர் அவனை பார்த்து சொல்றாரு, நான் அவனை சும்மா இருக்க மாட்டேன், நீ பயப்படாத, உனக்கு நான் கேடகமும் மகா பெரிய பலமா இருப்பேன். பலன், பாதுகாப்பு, எங்கேயுமே இல்லாத ஒரு பாதுகாப்பு. பலூன் இருந்தா கூட கார்ல விபத்துல ஏதாவது ஒரு பிரச்சனை வந்துருச்சு, ஜீவன் காத்தா. நான் இன்னைக்கு தொடர்ந்து நான் பார்த்துக்கிட்டு இருக்கிறேன், இந்த வாரம் போன வாரம் சனிக்கிழமையிலேருந்து இந்த வாரம் வரைக்கும் எங்க பார்த்தாலும் நமக்கு ரொம்ப நெருங்கினவங்களுடைய விபத்துக்களை நான் கேட்டுக்கொண்டே இருக்கிறேன். என்னன்னு எனக்கு ஒன்றும் புரியல. ஆனால் கர்த்தர் அந்த விபத்திலும் ஜீவனை காப்பாத்தி அவங்கள பத்திரமா வச்சிருக்கார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அதுதாங்க அவரு தேவனை அறிந்து கொண்ட பிள்ளைகளுக்கு பாதுகாப்பு. அவர்தான் கேடகமா இருந்தார். உங்க வாழ்க்கையிலையும் பாதுகாப்பு வேணுமா? இயேசுவிடத்தில். அதனாலதான் பக்தன் இப்படி பாடுற, கேடகம் நீரே, மகிமையும் நீரே, தலை நிமிர செய்பவர் நீரே, கேடகம் நீரே, மகிமையும் நீரே, தலை நிமிர செய்பவர் நீரே, தலை நிமிர செய்பவர் நீரே, தலை நிமிர செய்பவர் நீரே, தகப்பனே தந்தையே, தலை நிமிர செய்பவர் நீரே, தலை நிமிர செய்பவர் நீரே. அதனாலதான் அவர் சொல்றார், நீ பயப்படாத. உன் வாழ்க்கையில நேற்று வரைக்கும் 6வது மாசம் 30ஆம் தேதி வரைக்கும் உங்கள் வர வேண்டிய ஆசீர்வாதங்கள், வர வேண்டிய உயர்வுகள், வர வேண்டிய தெய்வீக சுகங்கள் தடைபட்டிருக்கலாம். பிசாசன் உங்க வாழ்க்கையில் அதை திருடி இருக்கலாம். திரும்ப கொண்டு வரணும்னா திரும்ப போய் நாம் யுத்தம் பண்ணி தான் ஆகணும். அல்லேலூயா, அல்லேலூயா. அவன் என்ன பண்ண தெரியுமா? போய் அவன் வேலைக்காரர் பிரிந்து பவுஞ்சுகளா அவர் மேல் விழுந்தார்களாம். அப்படின்னு என்ன? போய் விழுந்து அவங்களெல்லாம் அடிச்சு அந்த பொருட்களை எல்லாம் திருப்ப கொண்டு வந்தார்கள். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. பவுஞ்சா போய் முறியடித்தான்னு சொல்லப்பட்டிருக்கு. அப்படின்னா நாம் விழுந்து கர்த்தருடைய சமூகத்தில் விழுந்து போராடி ஜெபிக்கிற பொழுது கர்த்தர் நிச்சயமாவே நம்முடைய வாழ்க்கையில இழந்து போனதை திரும்ப தர வல்லவராயிருக்கிறார். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. அப்ப அவர் இழந்து போனதை திரும்ப தரணும்னா நீங்களும் நானும் தேவ சமூகத்திலே அமரணும், அமரணும். அமர்ந்தா, அவர் அமர்ந்து ஜெபிக்க ஆரம்பித்தீங்கன்னா கட்டாயம் திரும்ப ஆண்டவர் உங்களுக்கு தர வல்லவராயிருக்கிறார். திரும்ப தர வல்லவராயிருக்கிறார்.
அவர்தான் நமக்கு ஒரு தெய்வீக சமாதானத்தை தருகிறவர், தெய்வீக சுகத்தை தருகிறவர், தெய்வீக ஆசீர்வாதத்தை தருகிறவர், தெய்வீக பாதுகாப்பை தருகிறவர். அந்த தெய்வத்தை நோக்கி நம்ம பார்த்தோம்னா நிச்சயமா சொல்றேன், எத்தனை எதிரிகள் வந்தாலும் உங்களை மேற்கொள்ள முடியாது. அல்லேலூயா, 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 அல்லேலூயா. அதனாலதான் பக்தன் இப்படி பாரு, எதிரிகள் எவ்வளவாய் பெருகிவிட்டனர், எதிர்த்தெழுவோர் எத்துணை மிகுந்து விட்டான், ஆனால் நான் சோர்ந்து போக மாட்டேன், தளர்ந்து போக மாட்டேன், என்னை ஆண்டவர் விட மாட்டார். அல்லேலூயா. அப்ப நமக்கு எவ்வளவுதான் இந்த பூமியில இருக்கிற வரைக்கும், உயிரோடு இருக்கிற வரைக்கும் நமக்குன்னு ஒருத்தன் யாராவது ஒரு எதிரி இருக்கத்தான் செய்வான். அல்லேலூயா, அல்லேலூயா. யாராவது ஒருத்தன் நமக்கு எதிராக இருக்கத்தான் செய்வாங்க. எல்லாரும் நம்மளோடு ஒன்னா இருப்பான்னு நினைக்க முடியாது. ஆனாலும் கர்த்தர் நம்ம கூட இருந்து, நீ பயப்படாதே, உனக்கு நான் கேடகமும் மகிமைய பலனுமாய் இருந்து உன்னை நடத்துவேன். அல்லேலூயா, அல்லேலூயா. நீங்க வாசிச்சு பாருங்க, ஆதியாம் புஸ்தகம் 21ஆம் அதிகாரம் 17வது வசனத்துல ஒரு காரியம் இருக்கிறது. 17 படிச்சுட்டு அப்புறம் 14 படிங்க. அங்கே ஆகார் என்ற ஒரு அம்மா இருக்காங்க, ஆபிரகாமின். தேவன் பிள்ளையின் சத்தத்தை கேட்டார். தேவதூதன் வானத்திலிருந்து ஆகாரை கூப்பிட்டு, ஆகாரே, உனக்கு என்ன சம்பவித்தது? பயப்படாதே, பிள்ளை இருக்கும் இடத்திலே தேவன் அவன் சத்தத்தை கேட்டார். அல்லேலூயா. பாருங்க, ஆபிரகாமை விட்டு, அவருடைய வீட்டை விட்டு இந்த ஆகார் புறப்பட்டு தன் பிள்ளையை கொண்டு வருகிறார். ஆனா கொஞ்சம் தான் தண்ணி அந்த இதுல இருந்துச்சு. குடிச்சிட்டு அவள் இதுக்கு மேல அவ்வளவுதான் அப்படி சொல்லி ரொம்ப வேதனையோட அவள் பிள்ளைய ஒரு இடத்துல போட்டுட்டு இவ ஒரு இடத்துல போய் அவ்வளவுதான் நம்ம செத்துருமோம் அப்படி சொல்லியிருந்தா. 14வது வசனத்தை படிங்க. ஆபிரகாம் அதிகாலையில் எழுந்து அப்பத்தையும் ஒரு துருத்தி தண்ணீரையும் எடுத்து ஆகாருடைய தோளின் மேல் வைத்து பிள்ளையை ஒப்பு கொடுத்து அவளை அனுப்பிவிட்டான். பாருங்க, அவன் கொடுத்தது எவ்வளவு தெரியுமா? கொஞ்சம் அப்பா, ஒரு துருத்தியில ஒரு தண்ணி, அதை கொடுத்து நீ போப்பா, நீ போயிரு, இங்க இடம் இல்லை அப்படி சொல்லி அனுப்பிட்டான். ஆனா ஆபிரகாம் தான் அனுப்புனான். ஆனா தேவன் அவரை கண்டு கொண்டிருந்தார். அங்கே பைபிள் சொல்லுது, ஆகாரின் பிள்ளையின் சத்தத்தை தேவன் கேட்டார். அல்லேலூயா, அல்லேலூயா. பிள்ளையின் சத்தத்தை தேவன் கேட்டா. அப்பனா அந்த பிள்ளை எப்படி அழுதுருக்கும் பாருங்க, தண்ணிக்கு சாப்பாட்டுக்கு எப்படி அழுதுருக்கும் பாருங்க. அருமையான பிள்ளைகள், நம்மளை கேட்க மாட்டேன், கர்த்தர் ஒன்று கண்ணு இல்லை காது இல்லை ஒன்று கேட்க மாட்டேறார். நம்ம எவ்வளோ ஜெபம் பண்ற கேட்கல அப்படின்னு நினைக்கிறீங்களா? நோ 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 நோ. அவர் ஜெபத்தை கேட்கிறவர் தான். அல்லேலூயா. அவருக்கு பேரே ஜெபத்தை கேட்கிறவர். நிச்சயமாய் அவருக்கு நம்முடைய குரலை கேட்பார். அங்கே ஆகார் கண்ணீர் வடிச்சிட்டு இருக்கிறாரு. ஆகாருடைய கண்ணீரை கண்டார். அல்லேலூயா. இதுவரை நீங்க கண்ணீர் வடிச்சிருக்கலாம், அவ்வளவுதான் நம்ம வாழ்க்கையில் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கலாம். இல்லை, ஆகாரின் கண்ணீரை துடைத்தவர் உங்க கண்ணீரையும் துடைச்சு, நீங்க பயப்படாத, நான் உனக்கு அதுக்கு அடுத்த ஒரு வாக்குத்தத்தம் பண்றாரு. அந்த 17ஆம் வசனத்தை படிச்சுட்டு படிங்க. 17க்கு 18 படிப்பா. நீ எழுந்து பிள்ளையை எடுத்து அவனை உன் கையினால் பிடித்து கொண்டு போ, அவனை பெரிய ஜாதியாக்குவேன் என்றார். பாருங்க, அவ்வளவுதான் சாக போற சொன்ன அந்த ஆகாருக்கு ஒரு வார்த்தை வருகிறது. என்ன வருகிறது? நீ எழுந்து பிள்ளை எடுத்துக்கொண்டு கையில பிடிச்சிக்க விட்டுறாத, நான் அவனை என்ன பண்ண போறேன்? பெரிய ஜாதியாக்க போறேன். என் அன்பு தேவ பிள்ளைகளே, உங்களை கையில எடுத்து ஆண்டவர் உங்களை பெரியவங்களா மாற்ற போகிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. அவ்வளவுதான் வாழ்க்கை. இனி அவ்வளவுதான் எழும்ப முடியாது, ரொம்ப கடன் பிரச்சனை, எந்திரிக்க முடியாது அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்க. அவ்வளவுதான் நம்ம குடும்பம் அப்படின்னு நினைக்கிறீங்க. இல்லை, நம்மளையும் கர்த்தர் எழுப்பி நம்மை பெரிய ஜாதியாக்க வல்லவராயிருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா,
ஹல்லேலூயா. அப்ப ஆண்டவருடைய சமூகம் அப்படியே ஆயிருக்கிறது. அதே ஆதியாகமம் புஸ்தகம் 26ஆம் அதிகாரம் 24வது வசனத்தை படிச்சீங்கன்னா அங்க ஈசாக்கு அங்க இருக்கிறான். அவன் வாழ்க்கையில ஒரு காரியம் நடக்கிறது. அன்று ராத்திரியிலே கர்த்தர் அவனுக்கு தரிசனமாகி, நான் உன் தகப்பனாகிய ஆபிரகாமுடைய தேவன், பயப்படாதே, நான் உன்னோடு கூட இருந்து என் ஊழியக்காரனாகிய ஆபிரகாமின் நிமித்தம் உன்னை ஆசீர்வதித்து உன் சந்ததியை பெருக பண்ணுவேன் என்றார். பாருங்க, ஈசாக்குக்கு ஒரு வாக்குத்தத்தம் கிடைக்கிறது. என்ன வாக்குத்தத்தம்? நீ பயப்படாத, நான் உன்னை என்ன ஆசீர்வதித்து உன் சந்ததியை. எங்க தெரியுமா அந்த வார்த்தை வருது தெரியுமா? அவன் பாவம் பஞ்சம், அங்க பஞ்சத்துல அவன் வாழ்க்கையில ஆடு மாடுகளுக்கு தண்ணி இல்லை, போய் துறவு வெட்டுறான். அந்த தேசத்துல அந்த துறவு வெட்டும் போது இன்னும் ஒருத்தன் வர்றான், ஒரு குரூப் வர்றான், இது எங்கோ கேணி, நீ போ அப்படி சொல்றான். உடனே அவன் விட்டு கொடுத்துட்டு வந்துடுறான். அதுக்கு ஏசேக்கேன்னு பேர் வைக்கிறான். இன்னொரு கேணியை போய் வெட்டுறான். எப்படியா அந்த ஆடு மாடுகளுக்கு நமக்கு மனுஷனுக்கு தண்ணி கிடைக்குமேன்னு சொல்லி அங்க போய் வெட்டும்போது இன்னொருத்தர் வர்றாங்க, இது எங்க தேசம், எங்க கேணி, நீ வராத. பாருங்க, விட்டு கொடுத்துட்டு போயிட்டான். அதுக்கு பிறகு கர்த்தர் 3வது ஒரு இடத்துல கேணியை வெட்டுறான். அங்கதான் அதுக்கு பேர் தான் ரெகபோத். அல்லேலூயா. ஐயா, பைபிள்ல உலகத்துல சொல்லுவாங்க, நிறைய பேர் சொல்லுவாங்க, விட்டு கொடுத்தவன் கெட்டு போனது இல்லை. ஆனா இந்த ஈசாக்குடைய வாழ்க்கையில அந்த பெரிய காரியம் என்னன்னா, அவங்களோட அவங்க வாக்குவாதம் பண்ண வந்தாலும் அவன் விட்டு கொடுத்து போகிற இருதயம் அவனுக்கு இருந்தது. இன்னைக்கும் கூட சொல்றேன், நம்முடைய வாழ்க்கையில விட்டு கொடுத்து போயிட்டோம்னா நம்ம கெட்டு போக மாட்டோம். அல்லேலூயா. நம்மையும் ஆண்டவர் ஆசீர்வதித்து பெரிய ஜாதியாக்க வல்லவராயிருக்கிறார். இன்னைக்கு அநேக காரியங்கள் விட்டு கொடுக்க முடியாம தான் என்னென்னமோ பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. ஆனா ஈசாக்குடைய வாழ்க்கையில அவன் ஆசீர்வதிக்கப்பட்டதுக்கு காரணம் அவனுடைய நல்ல எண்ணம் என்ன தெரியுமா? விட்டு கொடுத்து போனான், விட்டு கொடுத்தான். எத்தனை வாக்குவாதமே பண்ணல, அவனோடு போய் போராடல. சரி விட்டுட்டு போறப்பா, ஓம் இடம் தானே வச்சுக்கப்போ அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டான். ஏன்னா அவன் எதிர்காலம் அவன் யோசிக்கல. ஆனாலும் கர்த்தர் அவன் வாழ்க்கையில சொல்றாரு, நீ பயப்படாத, நான் உன்னை பெரிய ஜாதி ஆக்குவேன். நீ விட்டு கொடுத்து வந்துட்டாயில, இப்போ உன்னை மந்தையை பெருக பண்ண போறேன், உன்னை ஆசீர்வதிக்க போறேன் அப்படி சொல்லி தேவன் மனதார ஆசீர்வதித்தார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இதெல்லாம் ஒவ்வொரு சம்பவத்துக்கு பிறகு, இது நடந்ததுக்கு பிறகுதான் கர்த்தர் அவங்களோடு கூட பேசுகிறார். நம்முடைய வாழ்க்கையில கூட பல சம்பவங்கள் நம்முடைய வாழ்க்கையிலே நடந்திருக்கலாம் இந்த 6 மாதங்களாய். ஆனா அந்த 7வது மாதத்துல கர்த்தர் உங்களை பார்த்து சொல்றாரு, நீ பயப்படாத, நான் உனக்கு கேடகமும் மகா பெரிய பலமாயிருப்பேன். அல்லேலூயா. ஒருவேளை வேலை ஸ்தலத்தில் அந்த பிரச்சனை வந்திருக்கலாம், எங்கே வேணாலும் இருக்கலாம், தொழிலில் இருக்கலாம், ஒருவேளை நம்முடைய பக்கத்து குடும்பத்தினால வந்திருக்கலாம். நீங்க பயப்படாதீங்க, தேவன் உங்களுக்கு மகா பெரிய கேடகமாக இருந்து பலனாக இருந்து அவர் உங்களை நடத்த வல்லவராய் இருக்கிறார். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. ஆமா, அருமையான தேவ பிள்ளைகளே, நம்முடைய வாழ்க்கையிலும் கூட அப்படித்தான். நமக்கு வர்ற போராட்டங்கள் இருந்து நம்ம ஜெயிக்கணும்னா ஒண்ணு, நான் ரொம்ப மனம் உடைஞ்சு போயிருந்தேன். ஆனா ஒரு காரியத்துல போன வாரத்துல, ஆனால் ஆண்டவர் என்னோடு இந்த வார்த்தையை பேசி என்னை பலப்படுத்தினதை நான் உணர்ந்தேன். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. ஆண்டவருடைய சமூகத்திலே நீங்கள் உட்கார்ந்துடுங்க. ஆண்டவருடைய சமூகத்தை நீங்க உட்கார்ந்து ஜெபம் பண்ணி போராடி ஜெபிங்க. ஆகார் வனாந்தரத்திலே கண்ணீரோடு ஜெபித்தாள், கதறினாள். அவ்வளவுதான், ஆகாரின் சத்தத்தை கண்ணீரை கண்டார். அல்லேலூயா, அல்லேலூயா.
அங்கே பைபிள் தெளிவா இருக்கு. தன் பிள்ளையின் சத்தத்தை அவர், அப்ப எவ்வளவு பிள்ளை அழுது இருக்குன்னு நினைக்கிறீங்க? தண்ணி இல்லாம, சாப்பாடு இல்லாம. உங்கள் சத்தத்தையும் தேவன் கேட்க வல்லவராயிருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இப்ப நம்ம எல்லாரும் கண்களை மூடி நாம் ஜெபிக்க போறோம். ஆபிரகாம் தன் லோத்தையும் அவனுடைய பொருட்களையும் எதிரிகள் மேற்கொண்டு கொண்டு போகும்போது, அபகரித்து கொண்டு போகும்போது, ஆபிரகாம் 318 ஆட்களை வைத்து, பணியாட்களை வைத்து அதையெல்லாம் கொண்டு வந்தது போல, திரும்ப கொண்டு வந்தது போல, உங்க வாழ்க்கையிலும் நீங்களும் தேவ சமூகத்தில் குடும்பமாய், தனிப்பட்ட முறையில் தேவ சமூகத்தில் அமர்ந்து, சபையாய் அமர்ந்து ஜெபிக்கிற பொழுது உங்களிடத்தில் உங்களை பறித்து கொண்டு போன உங்களுடைய ஆசீர்வாதங்களை எல்லாம் திரும்ப தர வல்லவராயிருக்கிறார். நீங்க கண்ணீரோடு இருக்கிற பொழுது ஆகாரின் சத்தத்தை கேட்டவர், பிள்ளையின் சத்தத்தை கேட்டவர், உங்க சத்தத்தையும் கேட்க வல்லவராயிருக்கிறார். உங்களோடு வாக்குவாதம் பண்றாங்களா? அவங்கள விட்டுட்டு கொஞ்சம் தூரமா போய் மறுபடி பிரயாசப்பட்டு பாருங்க. ஆண்டவர் உங்க வாழ்க்கையில ஈசாக்கை பெருக பண்ண ஆசீர்வதித்த தெய்வம் உங்களை பெருக பண்ண வல்லவராயிருக்கிறார். ஆண்டுடைய சமூகம் இந்த நேரத்திலே கூடி வந்திருக்கிறது. இந்த தெய்வத்துக்கு பேர் தான் இயேசு. நீ இயேசுவிடத்தில் எதை கேட்டால் அவர் தருவார். உடைய வாழ்க்கையில் இருக்கிற எல்லா காரியங்களுக்கும் ஒரு முற்றுப்புள்ளி வைக்கணும்னா அவருடைய சமூகத்துக்கு நீ வந்துதான் ஆகணும். அவருடைய சமூகத்தில் வந்து கதறி நீ கண்ணீரோடு ஜெபித்தால் உன் சத்தத்தை கேட்க அவர் வல்லவராயிருக்கிறார். உன் கூக்குரலை கேட்க வல்லவராயிருக்கிறார். போய் நேரடியா போய் ஆபிரகாமை போல போய் பவுஞ்சா போய் சண்டை போட தேவையில்லை. நீ தேவ சமூகத்தில் உட்கார்ந்து போராடி ஜெபித்தாயானால் கர்த்தர் உன்னுடைய ஆசீர்வாதத்தை திருடிப்போன எல்லா சத்துருடைய கையில் இருந்தும் திரும்ப கர்த்தர் கொண்டு வருவார், திரும்ப கொண்டு வருவார், திரும்ப கொண்டு வருவார். ஆனா நம்ம ஜெபிக்கணும். ஏன் ஆண்டவரே என் குடும்பத்தில் இந்த காரியம் நடக்குது? கொஞ்சம் யோசிச்சு ஜெபித்தமானால் கட்டாயமாய் நம்ம யோசிப்போம், ஆனா அதை செயல்படுறதில்லை. உடனே அதை செயல்பட்டான் ஆபிரகாம். ஈசாக்கு அதை உடனே செயல்பட்டான். அந்த செயல்பட்டதுனால அவன் வாழ்க்கையில் ஆசீர்வாதங்கள் வந்தது. உங்க வாழ்க்கையிலையும் இந்த 7வது மாதத்திலே செயல்பட நீங்களும் நானும் பிரயாசப்படுவோம். அன்பு தகப்பனே, இயேசுவின் நாமத்தினால நீங்க சொல்லிருக்க, நீ பயப்படாதே, நான் உனக்கு கேடகமும் மகா பெரிய பலமாயிருப்பேன்னு சொல்லி ஆபிரகாமோடு வாக்கு பண்ணின ஆண்டவர் இந்த பிள்ளைகளோடு நீர் வாக்கு பண்ணி இருக்கிறபடினால் இந்த மாதம் முழுவதும் அவர்களுக்கு நீர் பாதுகாப்பாய் பலனாய் இருந்து அவர்களுக்கு விரோதமாயிருக்கிற எல்லா சத்துரு கொண்டு வந்த எல்லா திட்டங்கள்ல இருந்து ஆண்டவரே முறியடிக்க தேவ கரை இவர்களோடு இருப்பதாகப்பா, இவர்களோடு இருப்பதாக. இதை கேட்கிற ஒவ்வொரு பிள்ளைகள் வாழ்க்கையிலும் கூட இருப்பதாக ஆண்டவரே. இந்த ஒளிபெருக்கி சத்தத்தை கேட்கிற ஒவ்வொருவரோடு கூட இது இருப்பதாக ஆண்டவரே. உங்க திரு சமூகத்தில் அர்ப்பணிக்கிறோம் ஆண்டவரே. நீரே இவர்களுக்கு கேடகமாகும் பலனாயிருந்து மகிமையாயிருந்து இவர்கள் தலையை நிமிர பண்ணணும் நாங்கள் ஜெபிக்கிறோம். எந்த இடத்துல இவர்கள் தலை குனிந்து இருக்கிறார்களோ அந்த இடத்துல இவர்களை நிமிர பண்ணுவீராகப்பா. நீங்க அப்படி செய்வதற்காக நன்றி. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன், ஆமேன். கரங்களை தட்டி ஆண்டவருக்கு நன்றி சொல்வோம். நன்றி. அப்படியே நாம் எழுந்து நின்று கையை உயர்த்தி
இந்த மாதம் முழுவதும் ஆமென் நமக்கு ஜெபத்தின் மாதமாய் மாற்றியிருக்கிறோம். 40 நாள் நாம் இந்த இடத்துல ஜெபிக்க போகிறோம். உதயனூரில் ஜெபிக்க போகிறோம், சூரானத் சபையில் ஜெபிக்க போகிறோம். இந்த 40 நாட்கள் ஜெபத்தையும் கர்த்தர் பொறுப்பெடுத்து எல்லா தடையில்லாமல் மக்களை கர்த்தர் கொண்டு வந்து தொடர்ந்து இந்த இடத்துல 40 நாட்கள் குறைஞ்சது ஒரு 100 மணி நேரம் ஜெபிக்க போகிறோம். ஆண்டவர் எப்படியாவது இந்த 100 மணி நேரத்தை இந்த 40 நாள் ஜெபிக்க ஆண்டவர் நமக்கு உதவி செய்யணும். எல்லாம் ஜெபம் பண்ண போகிறோம். எல்லா தடையை நீக்கி போடுங்க ஆண்டவரே. எங்கள் வாழ்க்கையில் அந்த 40 நாட்களும் ஜெபத்தை ஏறெடுக்க ஆண்டவரே நீர் எங்களுக்கு உதவி செய்வீராக. 40 நாட்களுக்கு பிறகு ஆண்டவரே ஒரு பெரிய ஆண்டவரே மகிமையை தருவீராகப்பா, மகிமையை தருவீராக ஆண்டவரே. இயேசுவே உமக்கு நன்றி ஆண்டவரே. ஆண்டவரே மோசே வாழ்க்கையில் ஆண்டவரே 40 நாட்கள் பார்வோன் வீட்டில் நல்லா இருந்தான் ஆண்டவரே. ஆண்டவரே 40 வருஷம் அங்கே இருந்தான். பிறகு வனாந்தரத்தில் 40 வருஷம் இருந்தான். 40 வருஷம் ஊழியத்தில் இருந்தான் ஆண்டவரே. ஆண்டவரே இந்த காரியங்கள் ஆண்டவரே எங்கள் வாழ்க்கையில் கூட ஆண்டவரே ஆண்டவரே ஸ்தோத்திரம் நடக்க கர்த்தர் அனுக்கிரகம் செய்வீராகப்பா. அதுக்கு பிறகு மோசே வாழ்க்கையில ஒரு பெரிய மாற்றத்தை தந்தீரப்பா. அந்த ஊழியத்திலே பெரிய மகிமையை தந்தீரப்பா. அது போல எங்க குடும்பங்களில் மகிமையை தந்தீரப்பா. அது போல தரணும் நாங்கள் ஜெபிக்கிறோம். 40 நாட்களும் தொடர்ந்து ஆண்டவரே இங்கே காலையில் 10 மணியிலிருந்து ஆண்டவரே 11:15 வரைக்கும் இந்த இடத்துல நடக்க, உதயனூரில் 7 மணியிலிருந்து 8:15 வரை நடக்க ஆண்டவர் அனுக்கிரகம் செய்யும்படியாக ஜெபிக்கிறோம். இந்த இடத்துக்கு வர முடியாதவர்கள் அங்கே வர முடியாதவங்க இங்கே வர ஆண்டவர் 2 இடத்திலும் ஆண்டவரே கூடி ஒவ்வொரு நாளும் ஆண்டவர் 2.5 மணி நேரம் நாங்கள் ஜெபிக்க கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்வீராகப்பா. உங்கள் சமூகத்தில் அர்ப்பணித்து ஜெபிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். இணைந்து சொல்வோம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தர் செய்த சகல ஒரு நாளும் மறவாதே. ஆமென். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. பயப்படாதீங்க. கர்த்தர் உங்களுக்கு கேடகமாகவும் மகா பெரிய பலமாக இருந்து இந்த மாதம் முழுவதும் உங்களை நடத்துவாராக. அல்லேலூயா, ஸ்தோத்திரம்.